this love pain. Anybody got a prayer? Hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பயாலஜி ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதுலேயே நாலு விதமான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரிங் ஃபுட்ஸில் இந்த அண்டர்கிரவுண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே பொட்டேட்டோஸ், டியூபர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அண்டர்கிரவுண்ட் பிளான்ஸ்லாம் வரும். இது எல்லாமே உள்ளேயே அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அதோட எல்லா விதமான ஃபுட்ஸையுமே அதுவே ரெடி பண்ணிக்கிறோம். அது வந்து ஓன் மேக்கர். இது வந்து நிறைய ஸ்டெம்ஸ் அரௌண்டில் இருக்கிறதுனால அது வந்து ஓட முடியுது. அதாவது அந்த சன்லைட்ஸ் வந்து அதில் படும்போது இந்த வெட்டிவே ஏரியாவில் அந்த சன்லைட்ஸ்லாம் அது மேலே படும்போது அந்த பிளான்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கிற வந்து அடுத்த ஸ்டெம் உருவாக்கி அது வந்து இன்னொரு பிளான்ட் உருவாக்கும். அப்போ நம்ம எடுக்கும் போது ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு சாக் ஃபுல்லாக அது வந்து எடுக்கும் போது நிறைய வரும். அப்போ அந்த மாதிரி சேர்க்கும் போது 3 to 4 months கிட்ட அது வந்து ரெடிமேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி டியூபர்ஸ்லாம் வந்து இது எல்லாமே டியூபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டியூபர்ஸ்லாம் வந்து ஆனியனு, பல்ப்ஸு, இந்த மாதிரி பல்ப்லாம் இருக்குல்ல கைஸ், இந்த மாதிரி பல்ப்லாம் வந்து அது வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இதுலேயே கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து எடுக்கிறாங்க. அதாவது டிஸ்க்ளைக்கன் சப்ஸ்டன்ஸ் வந்து அது வந்து பிளான்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக மோட் பண்ண வளரும். இது ஸ்டோரிங் ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் அடிஷ்னல் சப்போர்ட் டு த பிளான்ட். இது செகண்ட் ஒன். இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து கிரேப் பீன்னு சொல்லுவாங்க. அந்த கிரேப் பீன் வந்து இந்த பிளான்ட்ஸில் இருக்கிற எல்லா பார்ட்டையுமே சுற்றி ஒரு லாங்கான காயில் போடும். இந்த காயில் போடும்போது அதோட அரௌண்ட் ஸ்ட்ராங் அப்ரேட் ஆகும். அதாவது இந்த அரௌண்டாக இருக்க அதை சுற்றி இருக்க எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸுமே ஸ்ட்ராங் ஆகி அது வந்து அப்ரேட் ஆகும். அதாவது நல்லா விரிச்சு வளரும். அப்போ அது விரிச்சு வளரும் போது அதோட எக்ஸ்ட்ரா பவர் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி அது வந்து அந்த பிளான்ட்டை வந்து கிளைம் பண்ண உதவும். அந்த டெண்டல்ஸ்லாம் வந்து நிறைய வளரும் போது ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்தால் கூட அது வந்து ஈஸியாக வளர நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு கேரிங் அவுட் த ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து இந்த டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்ஸில் வந்து நிறைய இருக்கும். கேக்டஸு, அப்டோனியா, இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய க்ரீன் ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி இது ஸ்பைன்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை வந்து மக்கள் சாப்பிடாம தவிர்க்க முடியும். அதனால இந்த ஃப்ரெஷ்ஷியாக இருக்குல்ல அது உள்ளே இருக்க, அதனால இப்போ வந்து அந்த ஸ்பைன்ஸை மட்டும் எடுத்துட்டு இப்போ அதை மட்டும் சாப்பிட்றாங்க. அது அப்படியுமே சில பேர்த்துக்கு நிறைய உடம்பு சரிச்சு வருது. அதனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபிலோக்ளோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிலோக்ளோரைட் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அப்ளையாக இருக்கிற இடத்துல இருக்கும். அது வந்து இந்த ஓன் ஃபுட், அந்த க்ரீன் பிக்மெண்ட் இருக்கிற இடத்துல அது இருக்கும். இந்த மாதிரி இதை வச்சு இந்த கேமல்ஸ் எல்லாமே இந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்க பிளான்ட்ஸ் கூட வாட்டர் எல்லாமே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஃபியூச்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஃபார்மிங் நியூ பிளான்ட்ஸ். இப்போ அந்த ரன்னர்ஸ், அது வந்து அந்த டெண்டல்ஸ் எல்லாமே இன்னொரு பாகமாக வளரும். அது பேர் ரன்னர்ஸு. அது வந்து மாடிஃபை ஆகும்போது